Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே பிசாசை அழிக்கும்படியாய் தேவன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியமா இருந்தாலும், பிசாசனுடைய தந்திரமா இருந்தாலும், இந்த நாளிலே ஆண்டவர் அழிப்பேன் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பில்லிசூனிய கட்டுகளினாலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? மந்திர தந்திர ஆவிகளினாலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இல்லைன்னா ஏவல் பிசாசினாலே? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வருஷமும் வேதனையும் துன்பமும் அதிகரித்து கொண்டிருக்கிறதா? என்ன பண்ணாலும் எங்களால் நிம்மதியா வாழ முடியல, வியாதியின் மேல வியாதி என்று சொல்றீங்களா? இன்றைக்கு விடுதலை நாள். I challenge you, this is the day of deliverance. நான் சவால் விடுறேன், நீங்க என்னோடு விசுவாசமா இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்புவீங்கன்னா, ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், he is prophesying to you. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு ஒவ்வொரு வீடை விட்டு மாறிக்கொண்டே இருக்கிறா, நிம்மதி இல்ல, என பிசினஸ்ல செழிப்பு இல்லைன்னு சொல்றல. இன்னைக்கு பிசாசனுடைய எல்லா தந்திரங்களும், இன்றைக்கு அவனுடைய எல்லா பிளானையும் கர்த்தர் கேன்சல் பண்ண போறார். he is going to cancel every plans of Satan in your life. Hallelujah. Let's praise God for that. Hallelujah. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹalleluya. பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க விசுவாசிக்கிறீங்களே, இயேசு நமக்காக மரித்து இருக்கிறார், நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய காயங்களால் சுகமாக்கப்பட்டிருக்கும் விசுவாசிக்கிறீங்கல்ல? ஏசப்பா இந்த உலகத்தை நமக்காக வந்தார்னு விசுவாசிக்கிறீங்கல்ல? விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு இணைந்து சொல்லுங்க, பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க இயேசு வெளிப்பட்டார். இந்த நாள் இல்லை, இந்த நாள் விடுதலையின் நாள். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுடைய குடும்பத்தில், தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எந்த இடங்களிலும் தேவ வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. பிசாசின் கிரியைகள் முறியடிக்க பிசாசின் தந்திரங்கள் இப்பொழுது முறியடிக்கப்படுகிறது. பில்லிசூனிய கட்டுகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா பிசாசின் தந்திரங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுகிறது. எந்த மந்திரவாதி செய்திருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற மந்திரவாதியை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, எனக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு மந்திர தந்திரங்கள் இயேசுவின் காலடியில் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை வருஷமா இருக்கலாம், 25 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 50 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா, எத்தனை வருஷமா நீ பிசாசின் பிடியில இருந்தாலும், நான் இன்றைக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், இந்த நாள் கடைசி நாள், இந்த நொடி கடைசி நொடி. விடுதலையை பெற்றுக்கொள். இப்பொழுது தேவ வல்லமை உன் சரீரங்களுக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, மந்திரம் இருக்கிற இடத்துல எங்க வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. தேவ வல்லமை இப்பொழுது இறங்கி விடுதலை உண்டானதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. தேவ வல்லமையா இறங்கி இருக்கிறதா நான் பார்க்கிறேன். தேவ பிரசனம் இறங்கி இருக்கிறதா நான் பார்க்கிறேன். உன் வீடுகளில் இருக்கிற பில்லிசூனிய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறார். மந்திர தந்திரங்கள் உன் கார்ல வச்சிருக்கிறது, ஷூக்குள்ள வச்சிருக்கிறது, வீட்டுல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு மூலையில வச்சிருக்கிறது, எல்லாம் இன்னைக்கு மாறுது. எல்லாம் வெளியே ஓடுது, எல்லாம் வீட்டை விட்டு வெளியே ஓடுது. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உனக்கே தெரியாம உன் வீட்டுக்குள்ள கிச்சன் ரூம்ல வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த கிரைண்டர் கீழே வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அதை நிர்மூலமாக்குறாரு. கர்த்தர் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டானதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அற்புதம் செய்ததுக்காய் நன்றி. எல்லாத்தையும் எடுத்து ஜெயம் எடுத்திருக்கார். இதை கேட்ட ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் விடுதலை. ஆமென். வியாதி இல்ல, வியாதியில் இருக்கிறீங்களா? என்ன செஞ்சாலும் வியாதி போல படுத்த படுக்கையா இருக்கிறீங்க, எழுந்தா தலை சுத்துது, நடக்க முடியல, இன்னைக்கு அந்த சாபம் முறியுது. இயேசுவின் நாமத்தினால அந்த கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினால காட்டில் இருக்க, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் விடுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. கர்த்தர் இப்பொழுது விடுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஃபாத்திமா, தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார்.
இப்பொழுது நீங்க படுத்த படுக்கையா இருக்க, எழுச்சியும் தலை சுத்துது, படுத்துட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் விடுதலை, நான் பேர் சொல்லணும்னு நினைக்காதீங்க, அநேகர் கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாம். பரலோக தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆண்டவரே, இப்பொழுது எல்லாம் அழிக்கப்பட்டதுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த குடும்பத்தில் ஒரு விடுதலையும் சமாதானம் உண்டானதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க இயேசுவின் இரத்தத்திலே தெளித்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறேன். அப்பா, நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த விடுதலை நிலைத்திருக்க வேண்டுமானால் உங்கள் அருகாமையில் இருக்கிற சபைக்கு போங்க. நீங்க எங்கெங்க உங்க பக்கத்தில் ஒரு நல்ல சபை, ஆவிக்குரிய சபைக்கு போங்க. அப்படி இல்லைன்னா எங்க ஸ்ரீபுரம் காலனியில் சென்ட் தாமஸ் மவுண்ட், சென்னை 16 கத்திப்பாரா பிரிட்ஜு கீழே எங்களுடைய சபை இருக்குது. வாங்க. ஏன்னா ஆவிக்குரிய சபையில் போய் அங்கத்தினர் ஆகி தொடர்ந்து ஜெபித்து தேவ பிரசனத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதுதான் நல்லது. புரியுதுங்களா? இன்னைக்கு விடுதலை ஆக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதில் நிலைத்து நிற்க, விடுதலையை நிலைத்து அது ருசி பார்க்க ஆவிக்குரிய சபைக்கு போகணும். அங்கே உங்கள் வீடு பக்கத்தில் தூரத்தில் இருக்க எங்கெங்கே கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ அங்கே இருக்க நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்க. எங்கேயும் போக முடியல, இங்கே இருக்கிறீங்கன்னா, சென்னை பட்டணத்தில் இருக்கிறீங்கன்னா வாங்க, இணைந்து கர்த்தரை ஆசீர்வதிப்போம். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார். God bless you.